இப்போ வந்து உங்களோட லைஃப்ல நல்ல செல்வ செழிப்பா அட்ராக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட மைண்ட் செட்ல நம்ம கிட்ட வந்து செல்வம் ஈர்க்கிறதுக்கு உண்டான தாட்ஸ் வந்து நல்லா இருக்கணும். அது இல்லை வரல கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறத விட அது பார்க்குறப்போ நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறப்போ சீக்கிரமா அதுக்குண்டான வேலைகளை நீங்க வந்து தெளிவாக பண்ண ஆரம்பிப்பீங்க குழப்பம் இல்லாமல். அதுக்கு உண்டான இது ஒரு ரெமிடி தான் இது. இந்த ரெமிடி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு எல்லோ கலர் கவர் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் கவர் இல்லைன்னா என்ன மேம் பண்றது அப்படின்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்கக்கூடாது. எல்லோ வந்து கண்டிப்பா அந்த கவர் இருக்கணும். ஏன்னா எல்லோ வந்து குரு பகவானையும் குறிக்குது, லக்ஷ்மி கடாட்சத்தையும் இந்த இடத்துல குறிக்குது. ஸோ எல்லோ கலர் கவர் எடுங்க. அதில் ₹1 காயின் 9 காயின்ஸ் வந்து அதுக்குள்ளே போடுங்க. அதை வந்து நீங்கள் தூங்குற இடத்துல உங்களோட தலையணைக்கு அடியில் வைங்க. நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப உங்களோட குலதெய்வம் இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வம் அவங்கள நினச்சிட்டு அந்த கவரை ஒரு டைம் தொட்டுட்டு, எப்படியோ தலையணைக்கு அடியில் தான் இருக்கிறது, தொடுறது ரொம்ப ஈஸி தான். அப்படியே கண்ணை மூடிட்டு அது மேலே கை வச்சுட்டு உங்களோட குலதெய்வம் இல்லாட்டி இஷ்ட தெய்வத்தை வேண்டி நீங்கள் உங்களோட ப்ராஸ்பரிட்டி லைஃப்பில் நல்லா இருக்குது, செல்வ செழிப்பு நல்லா இருக்குது அப்படின்னு வேண்டிட்டு அப்படியே தூங்கிடுங்க. அதே மாதிரி காலையில் எந்திரிக்கிறப்போ அந்த கவரில் கண்ணை மூடிட்டே கை வச்சுட்டு அதே ஒரு சின்ன வேண்டுதல், அதில் எவ்வளோ நேரம் ஆக போகுது, 2 செகண்ட் தான் வேண்டுவோம். ஸோ அந்த 2 செகண்ட் வேண்டிட்டு எந்திரிச்சு போங்க. இதை தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு பண்ணுங்க. அந்த கவரில் டேட் கூட வேணா போட்டு வச்சுக்கோங்க. 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த கடவுளை வேண்டி இந்த பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணீங்களோ, குலதெய்வம்னா இருந்தாலும் சரி இல்லை இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட அந்த கோயிலில் போய் இந்த காயின்ஸை போட்டுட்டு நீங்கள் வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக பணம் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் கிளியர் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.